ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வருஷம் வருஷம் வெள்ளையங்கிரி போகிற மாதிரி இப்பவும் போயிட்டு வந்தோம். இல்லை, ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ எதுக்குன்னா, அந்த கோவில் பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதனால தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். இது வந்து ஷார்ட்டாக வந்து இந்த கோவில் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், சரிங்களா? ஆக்சுவலாக இந்த கோவிலோட வெளிப்புறம் தான் இது. அவுட்டர்லேருந்து எடுத்திருக்கு. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச்லாம் போட்டு மலை அடிவாரம் இது. இந்த இடத்தோட பேர் பூண்டி. இந்த மலை அடிவாரத்துலேருந்து கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா இந்த கடைகள்லாம் இருக்கும். இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு போகிறவங்க வந்து கொம்பெல்லாம் வாங்கிட்டு போவாங்க, சரிங்களா? அதே மாதிரி வந்து தண்ணி பாட்டில் எல்லாமே இங்கே சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. தண்ணிலாம் தேவைன்னா வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து தண்ணி பாட்டில்லாம் வாங்கிட்டு போக பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் ரூ. 100 கொடுத்து வாங்கிட்டு திருப்பி வரப்போ ரிட்டர்ன் கொடுக்கணும். ஸ்டீல் பாட்டிலில் கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே நிறைய இந்த நரிக்குறவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடைகள்லாம் போட்டிருப்பாங்க. இந்த வித்தியாசமான மாலைகள் எல்லாமே கிடைக்கும். இது வந்து கோவிலோட பிரகாரம் வெளியில். இந்த வெளியில் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு அடிவாரத்தில் இந்த கோவில் இருக்குது. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையங்கிரி ஆண்டவர் மன்னன்மணி மாமா. அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா பிள்ளையாரோட சிலை இருக்கும். இங்கே கும்பிட்டுட்டு அப்படியே வந்து ஒரு பயணத்தை அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். அப்படியே ரூபா போனால் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. நிறைய பேர் வந்து இங்கே மலை ஏறி வந்தவங்கலாம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஏறி போகிறவங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இங்கேருந்து தான் கிளம்புவாங்க. எல்லோரும் பாருங்கள் டயர்டில் வந்து எப்படி உட்காந்துருக்காங்க. சில பேர் வந்து தூங்கிட்டு பொறுமையாக போகலான்னு சொல்லிட்டு நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க. சரி, இங்கே வந்து ஜனங்கள் தங்குறதுக்குன்னு பார்த்தீங்கன்னாலே நிறைய மண்டபம் மாதிரிலாம் கட்டியிருப்பாங்க. அதேமாதிரி அன்னதானமும் நிறைய கிடைப்பாங்க. எப்போ போனீங்கன்னாலும் சாப்பாடு இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க, சாப்பாடு போட்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறவங்க இது மலை ஏறவங்க எல்லோரும் இங்கே வந்து இதுதான் வந்து மலை ஏறுறதுக்கான ஃபஸ்ட்டு படிக்கட்டு, ஓகேங்களா? இங்கே தான் வந்து ஆரம்பிக்குது. உள்ளே போகிறப்பே செக்கிங்லாம் இருக்கும். பிளாஸ்டிக் கவர்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நாங்கள் செக்கிங்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு மலை ஏறத்துக்கு ஆரம்பித்தாச்சு. இந்த சைடில் நிறைய கொம்புங்கள்லாம் இருக்குது. தேவை இருக்கவங்க எடுத்துப்பாங்க. கோவில் போயிட்டு வந்தவங்க தேவையில்லாதவங்க வந்து அங்கேயே விட்டுட்டு வந்துடுவாங்க கொம்பெல்லாம். நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா படிக்கட்டு பார்த்த உடனே நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஷாக் ஆகிடும், இவ்வளோ ஹைட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவு ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அப்படியே மேலே ஏற 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 அந்த டேப்பர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆளை தள்ளுற மாதிரி இருக்கும். திரும்பி பார்த்தோன்னா அவ்வளோ பயமாக இருக்கும் நம்மளுக்கு. இது ஃபஸ்ட்டு மலை. ஃபஸ்ட்டு மலை முடிஞ்ச பிறகாடு பார்த்தீங்கன்னா இவர் வந்து வெள்ளை விநாயகர்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச பிறகாடு இந்த வெள்ளை விநாயகர் கோவிலை பார்த்துட்டு அப்படியே 2வது மலைக்கு ஆரம்பித்தோன்னா கடைசியில் 2வது மலை முடிகிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாம்பாட்டி சித்தர் கோவில்னு சொல்லிட்டு ஒரு கோவில் ஒன்று வரும். இது தான் வந்து அந்த பாம்பாட்டி சித்தர் குகை, சரிங்களா? இதுக்குள்ளே போய்ட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் திருப்பி அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறோம். கிளம்ப ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு குளம் மாதிரி இருக்கும் சின்னதாக. அங்கே இருக்க ஈஸ்வரன் தான் இவர். அந்த குளத்தில் குளிச்சுட்டு இந்த ஈஸ்வரனை பார்த்துட்டு 6வது மலையில் நடந்து போயிட்டுருக்கோம். பாருங்கள், அந்த சூரியனும் வந்து தெரியும், இந்த சைடில் வந்து நிலவும் தெரியும். நல்லா சூப்பராக இருந்தது இடம் பார்க்கறதுக்கு. அது தெரிஞ்சு பார்த்திங்கன்னா டாப்பில் ஒரு சின்ன பாறை மாதிரி, அந்த பாறை கீழே தான் வந்து ஈஸ்வரனோட லிங்கம் இருக்கும், சுயம்பு லிங்கம். பார்க்குறதுக்கு கிட்ட இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கிட்ட ஏறுற மாதிரி இருக்கும். அப்படி ஏறி மேலே வந்துட்டோம். வந்து சுற்றி இந்த வேலுங்கள்லாம் நட்டு வச்சு பண்ணியிருக்காங்க. கோவிலே வந்து உள்ளே போகிறப்பவே நமக்கு வந்து வேறு ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அவங்க போடுற அந்த மியூசிக்கு, அந்த சிவபாத்தியெல்லாம் வந்து கேட்டோம்னா வந்து நமக்கு மெயின் பண்ணிடும், அந்தளவுக்கு இருக்கும். இப்போ நான் பேசுறது கூட உங்களுக்கு சரியாக கேட்டிருக்காது, ஏன்னா அந்தளவுக்கு சவுண்டாக இருக்கும் இந்த இடத்துல, சரிங்களா? அந்த ஐயருக்கு பாருங்கள், சித்தங்க நார்மலாக தான் இருப்பாங்க. நம்ம வந்து காணிக்கை கொடுத்தெல்லாம் வாங்க மாட்டாங்க. வெறும் சாமிக்கு வந்து பூஜை செய்கிறதுக்கான ஐட்டம் கொடுத்தா மட்டும்தான் அவங்க வாங்குவாங்க. இப்போ நம்ம போகும்போது எதுவுமே வாங்கிக்க மாட்டாங்க. அப்படியே சாமி கிட்ட போகிறோம்.
அவ்வளோ தூரம் இருக்குது. நல்லா காற்றும் பயங்கரமாக அடிக்குது. நல்லா குளிர். குளிர்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சாமி கிட்ட வந்துட்டோம். கடவுளே, இவர் தான் வந்து வெள்ளியங்கிரி ஆண்டவர். இயற்கையாகவே சுயம் பார்த்து வந்த லிங்கம். நம சிவாய, நம சிவாய, ஓம் நம சிவாய. நீங்கள் பார்க்கணுன்னு கிட்ட ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன். நல்லா இருக்கும், பார்க்காதவங்க பாருங்கள். சாமியெல்லாம் பார்த்து முடிச்சிட்ட பிற்காடு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இறங்க ஆரம்பிச்சுட்டு அப்படி மெதுவாக வந்துட்டுருக்கோம். வந்து அப்படியே வந்து பார்த்துட்டோம். இந்த கீழே குனிஞ்சு பார்த்தாலே அவ்வளோ பயமாக இருக்குது. பெரிய பெரிய பாறைகள், பாதைங்களே சரியில்லை. அப்படின்னு கீழே வந்துட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே வந்தோம். மலை ஏறி வந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ரெஸ்ட் எடுத்து தூங்குகிற இடம். சில பேர் வந்து இந்த கம்பிகள் வழிக்காக தான் போய் தரிசனம் பண்ண போவோம். அது போயிட்டுருக்காங்க பாருங்கள். நம்ம ஏறி வந்தது இறங்கி வந்த பாதை எப்படி இருக்குது பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஈவினிங் டைமில் ஏறி இறங்க பழகிக்கோங்க. ஏன்னா வெயில் ஓவராக இருக்கும். நிறைய பேர் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. தூங்குறவங்க, சாப்பிட்றவங்க எல்லோரும் வந்து இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்களும் ரெஸ்ட்டுலாம் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப போகிறோம். ஒரு சிவபக்தர் வந்து மணியை நோக்கி பார்த்து சிவவாத்தியம் வாசிச்சுட்டு இருக்காரு. கேட்குறதுக்கே வந்து ரொம்ப தெய்வீகமாக இருந்தது. நீங்களும் கேளுங்க. நன்றி நண்பர்களே. முடிஞ்சால் நீங்களும் போய் வெள்ளியங்கிரி பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.